ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் பார்த்தீங்கன்னா பைசோலேட்டர் இருந்துச்சுயா. இந்த இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ண மறந்துட்டேன். ஒன்று நார்மலான யூடியூப் அக்கௌண்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேனலில் வீடியோ போடுற அக்கௌண்ட். இதில் நான் யூடியூப் பார்த்துட்டு இருக்க டயத்தில் மாற்றிக்குவேன் இல்லையா ஒரு இது அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் எடுத்து வச்சிருக்கேன். போட்டா சரி வராது. என்னடா வேற ஏதோ சேனல்ல போடுற அப்படின்னு நினைச்சிருவீங்க. அதனால நான் மறுபடியும் போடுற மாதிரிதான் இருக்கும். எல்லாம் பாத்தீங்கன்னா அழுக்காயிடுச்சு ஃபுல்லா. நான் ட்ரிப்பே முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் கவனிக்கிறேன். மென்டல் மாதிரி பண்ணிட்டேங்க, சாரி. அதான் போட்டேன் கேஷ் எனேபிள் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ரைட், அதெல்லாம் நான் கொஞ்சம் மறைச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு கழுவி ஊதுவீங்க. நம்மளுக்கு தேவையா? இப்போ நம்ம கேமுக்குள்ள போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் இதுக்கு ஒரு ஆதாரம் பாருங்க. யூ ஹாவ் அன்பினிஷ்டு கேரியர் சீசன் ஆஃப் ஒன். அது ஏதோ ஒரு என்னன்னு தெரியல. மெராக் டு ஜக்ராட்டா டு கண்டினியூ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஃபுல்லா முடிச்சிட்டேன். பாதி தான் முடிச்சிட்டேன். சரி, பாதி தான் முடிச்சேன். மேல இதுவாயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம கேம் கொடுக்கலாம். எஸ், ஜக்ராட்டா கொடுத்தேன். கைஸ் பாத்தீங்கன்னா இங்க ஒரு அதிர்ச்சி இருக்கு. ஒரு குட்டி மேப், இங்க ஒரு குட்டி மேப் இருக்கும் கைஸ். வேற இந்த குட்டி மேப் எடுக்கணும். ஆனா இங்க எங்கேயோ ஒரு குட்டி மேப் இருக்கும் கைஸ். இங்கதான் எங்கேயோ இருக்கும். அது ஞாபகம் ஆயிடுச்சு. இங்கதான் இருக்கும். இது எங்கன்னு காணும். ஆனா அங்க அங்க ஜக்ராட்டா இருக்கு. 2 ஜக்ராட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பெலாம்பூன் மெராக் ஜக்ராட்டா. ஜக்ராட்டா போகணும். ஜக்ராட்டால இருந்து பெலாம்பூன் மெராக்கு மறுபடியும் நான் ரிட்டர்ன் வரணும். ஏன்னா அதான் அங்கதானே என்னோட ரிப்போர்ட் இருக்கு. சாரி ரிப்போர்ட் செட்டப்புக்காக நிப்பாட்டுறதுக்கு வீடியோ வேஸ்டா போச்சு. அப்படி முடியும். எங்க அம்மா எதனா வாங்கிடும். திஸ் இஸ் நாட் இன் மை ஃபோன், திஸ் இஸ் மை ஃபோன் கைஸ். இருக்க முடியல. சாம்சங் வச்சிருக்கேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரோக் ஆனவொடனே நான் என்ன பண்ணுவேன், இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கேடா பாருமா அப்படின்னு சொல்ற மாதிரி வாங்கணும். இதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை மணிக்கு நீங்க பாக்குற டைம் எத்தனை மணிக்கு சொல்லி பாருங்க. அதான் போறேன் நினைக்கிறேன். பிஸி வரும்போது கொஞ்சம் இருட்டா இருக்கு. என்னன்னு பார்த்தா நான் என்ன ஸ்விட்ச் ஆன் பண்ணல. லைட் ட்ரெயின் போடலாம். அதனால வச்சு உங்களுக்கு பிடிச்ச கேம் என்னன்னு சொல்லுங்க. அதுல நான் ஒரு கேம் சூஸ் பண்ணி விளையாட வேண்டியிருக்கேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது சொன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஓடிதான் ஓட வைக்கணும்னு பார்த்தா ஓட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்காக நான் வெளில ஒரு போட்டோ இருக்கும் இல்லையா, என்னோட சின்ன வயசு போட்டோங்க.
ஆனா வந்து ஏதோ ஃபிஃப்த் படிச்சிட்டு இருக்கேன். வந்து எப்போ படிக்கிறீங்களா? எயித்து படிச்சிட்டு இருக்கேன். எயித் அப்பயே ஓகே இதை வச்சு எதுவும் காப்பரேட் கிப்பரேட் போட்ட மாட்டேங்குது. வாட்டி ஒரு காப்பரேட் விழுந்துச்சு. இதுக்கு இல்லை எங்க அம்மாவோட இதில் தவறா நான் வந்து போட்ட போஸ்ட் போட்டேன். எப்படி காப்பரேட் போட்டானு எங்க அம்மாவோட அக்கௌண்ட் வந்து போகுது. எப்படி வேல்யூ பண்றதுன்னு தெரியல. எந்த ஒரு வீடியோவை பார்த்து யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்க அவங்க சொல்லுங்க. பார்த்து இந்த ஊர்ல ஒரு பிரைவேட் பஸ்ஸா கவர்மெண்ட் பஸ்ஸான்னு தெரியல. பின்னாடி பேக்ரவுண்ட் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அட்வான்ஸாலாம் எதுவும் இல்லை. நானும் இப்பதான் கத்துக்கிட்டு ஒரு ஊர்ல கத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. சரிங்களா? மார்ஸ் அப்படின்னு ஏதோ போட்டுருவாங்க. என்னன்னு புரியல. போடாதே ஏதோ முன்னாடி ஏதோ புஷ்பா கட்ட புஷ்பா யார் யாரெல்லாம் புஷ்பா டூ பார்த்தீங்களோ சொல்லுங்க. எல்லாம் புஷ்பாவும் பார்த்துருந்தா கூட சொல்லுங்க. ரெண்டு பார்த்துருந்தாங்க. ரெண்டுமே பார்த்துருக்கேன் ப்ரோ. அப்படின்னா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா நான் வந்து கிரிஞ்சா பேசுறேன்னு நினைக்காதீங்க. அப்படி சொன்னாதான் நீங்களாம் லைக் பண்ணுறீங்க. கிரிஞ்சா இருந்தாலும் பண்றீங்க, கிரிஞ்சா இல்லைனாலும் பண்றீங்க, சிரிச்சாலும் பண்றீங்க, கோவப்படுத்தினாலும் பண்றீங்க. என்னத்துக்கு தான் பண்றீங்கன்னு தெரியல. ஆனா நாங்க எங்களை மாதிரி சோசியல் மீடியால இந்த மாதிரி ஏதாவது நாங்க ஏதாவது குரங்கு சேட்டை பண்ணி உங்களை ஃபன் பண்ணா என்ன போட மாட்டேங்க. என்னன்னு எனக்கு புரியல. வந்து நான் வந்து இதெல்லாம் தாண்டிட்டேன் கேஸ். நான்லாம் அங்கே தாண்டி முடிச்சுட்டேன். இதெல்லாம் கடித்தது பரவாயில்ல, கடித்தரக்கூடாது. கூல் வியூ கூல். புரியல எனக்கு. இந்த கேம்ல எம்பிசி எல்லாம் இங்க வந்தாலே இது பண்ணாரு. போன வாட்டியும் ஒண்ணு சொல்லி நான் கேமிங் வீடியோ போடவா இல்ல நார்மலான ஷார்ட்ஸ் என்னோட ஃபேஸ் வச்சு போடவான்னு தெரியல. என்னோட ஐடியிலே என்னோட ஃபேஸ் இருக்கும். அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பண்ணி பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் கிடைக்கும். யாரெல்லாம் பண்ணி பேசுறேன். இந்த இதெல்லாம் வந்து எப்படி இன்ஸ்பிரேஷன் ஆச்சுன்னா வந்து யாருன்னா லவ்லி பாஸ் அப்புறம் ஃப்ரீ ஃபயர்னா சாரி லவ்லி பாஸ்னா ஃப்ரீ ஃபயர்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் தமிழ் கேமிங். அதுக்கப்புறம் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் யாரு இவங்கெல்லாம் வச்சுதான் நான் இந்த மாதிரி ஒரு கேமிங் செட்டப் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. இதுல ஒரு தேங்க்யூ. இந்த மாதிரி ஸ்பீடா ஓட்டுறதுனால இந்த கேம்ல ஸ்பீடா வந்துடுங்க. இந்த மாதிரி தான் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும். நான் சொல்லி நான் ஸ்பீடா போறது நிப்பாட்டல. வரும் பாருங்க, அப்பெல்லாம் உசுறு போயிட்டு வந்துடும். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த கேவெல்லாம் என்ன ஆயிடும்னா மாதிரி இதுவாகும்.
ஆங்கில நானும் பார்த்தேன் ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க அப்படின்னு டேர்ன் ஆகும்போது ஒரு வண்டி இறக்கி விட்டுருவாங்க. இப்போ என்ன பண்றது தெரியல. ஏன்னா நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு வீடியோ போடுவோமான்னு தெரியல. இன்னும் 40 நாளைக்கு வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் தெரியல. ஒரு போன் கொடுத்துறேன். ருபீஸ் யூஸ் பண்ணி போகலாம். அச்சு தலை அப்படின்னு போட்டுருவாங்க. நல்லா எனக்கு வண்டி ஜீரோல கண்ணாடி நொறுடா நொறுடா. நான் வந்து பார்க்க போறது இல்ல, அச்சு தள்ளிட்டு போக வேண்டியதான். பாட்டு போட்டோம்னா இது பண்ணுவேன் பாப்பரே. இந்த வீடியோ முடிச்சு டைம் ஆகுது. இந்த நிலைமையில இருக்கு இந்த லைட்ல முடிச்சுக்கலாம். இதே இடத்த வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணையா கண்டினியூ பண்ணேன்.
இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இருக்கேன். லைக் ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க ஒரு முறை.